தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது கோலிவுட் அப்டேட்ஸ். கோலிவுட் அப்டேட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் சமீபத்தில் தான் இந்தியன் டூ படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச், அதோட ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே வந்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 மில்லியன் வியூஸை கடந்து இன்னும் போய்கிட்டே இருக்குது. இந்தியன் டூ படம் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 5-6 வருஷமாக இந்த படத்தில் அப்படி என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னா, சங்கர் இந்தியன் 3ன்னு ஒரு விஷயத்தை வேறு இதில் சொல்லியிருக்காரு. இப்போது நெட்டிசன்ஸ் எல்லாருமே இந்தியன் டூவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் 1 1996 வந்த படம். அதுலேயே வந்துட்டு இந்தியன் தாத்தாவான சேனாதிபதி பிறந்த வயசு பார்த்திங்கன்னா திருமுலை வாயில் 1918 அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் இமேஜிலே இருக்கும். அந்த படத்துலேயே அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே. இப்போ இந்த படத்துக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தா அவருக்கு 106 வயசு. 106 வயசு உள்ள ஒரு இந்தியன் தாத்தா எப்படி பறந்து அடிக்க முடியும்? அதுவும் அந்த தசாவதாரம் படத்தில் கமல்ஹாசன் கெட்டப்லாம் இருக்கார். 7ஆம் அறிவில் இருக்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, போதி தர்மன் மாதிரிலாம். நம்ம பார்க்கும்போதே வந்து நிறைய காமெடிகளாக இருக்கும். என்ன அது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடித்தது கமல்ஹாசன் கிடையாது. ஒரு ஃப்ரேமில் வந்து கமல்ஹாசன் வந்து அந்த இதில் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு படுத்திருப்பார். ஸோ அவருடைய டிஎன்ஏ எடுத்து வேறு ஒரு கேரக்டரை ரீக்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த ரீக்ரியேட் பண்ண கேரக்டரை தான் வந்து படம் முழுசும் இந்தியன் தாத்தாவாக உலவ விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அடிபட்டிருக்கு. இல்லையே அப்படின்னா சங்கர் வந்து இதுக்கு மிஸ்டைரக்ட் பண்ணுற ஆங்கிளில் வந்து ஜப்பானில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 120 வயசு, இன்னமும் அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் அவரே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஸோ நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியம், நல்ல யோகா, நல்ல உடற்பயிற்சி இருந்ததுன்னா இது எல்லாமே இந்தியன் தாத்தாவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்மளை மிஸ்டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த கோலிவுட் சினிமாவுடைய முதல் அப்டேட். கோலிவுட் அப்டேட்ஸில் அடுத்து பார்க்க போகிறதும் இதே இந்தியன் 2 தான். இந்தியன் 2ல் இந்த ட்ரெய்லரை பிரேக் பண்ணி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த ட்ரெய்லர் அப்படியே பிரேக் டவுன் பண்ணும்போது படத்தில் வந்து பிரியா பவானி சங்கர் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து சித்தார்த் இருக்கார். சித்தார்த்தும் பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேர் தான் வந்து இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து சிஸ்டம் சரியில்லை, அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி கட்டினா அதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் கிடைக்கல, கடங்காரங்க கூட ஏமாற்றிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த படத்தோடைய இந்த டீசர் பிரேக் டவுனில் பார்க்கும்போது சங்கர் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து அதுலேயே லைன்லேயே பிடிச்சிட்டு போவார். இப்போ இந்தியன் படத்தையே எடுத்துக்கோமே, இந்தியன் படம் வந்து அந்த லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு லைனை வச்சு தான் அந்த கதையவே டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இதில் வந்து எங்கள் ஒரு கதையை வச்சு நம்ம டெவலப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, படம் போர் அடிச்சிடும். ஏன்னா இப்போ ஆடியன்ஸ்லாம் மல்டி டாஸ்கிங்காக இருக்காங்க. நம்ம ஒரு கதையை எடுத்து போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சாரா என்னவோ தெரியல. ஜிஎஸ்டி இஷ்யூஸு, அதே மாதிரி வந்துட்டு இந்த விஜய் மல்லையா இஷ்யூஸு, அதே மாதிரி வந்து இந்த பணத்தை ஏமாற்றிட்டு போகிறவங்களோட இஷ்யூஸ், அதே மாதிரி எஜுகேஷனல் சிஸ்டம். ஆக்சுவலாக இந்த 4 விஷயத்தில் ஆல்மோஸ்ட் எஜுகேஷனல் சிஸ்டம், அதே மாதிரி இந்த ஏமாத்துற சிஸ்டம், இது எல்லாத்தையுமே வந்து சங்கர் அவருடைய படங்கள்லேயே பேசிட்டார். இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் அவர் வந்து பேச முற்பட்டிருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 படத்துடைய கதை வந்து இந்த 4 விதமான விஷயங்கள் மேலே தான் அது பயணிக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் காஜல் அகர்வால் இருக்காங்க. ஸோ காஜல் அகர்வால் எங்கம்மா அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் எட்டி பார்த்தா எங்கேயுமே கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் ஏன் காஜல் அகர்வாலை காட்டவே இல்லை, அதுதான் சஸ்பென்ஸ். ஏன்னா சங்கருடைய படத்தில் எப்போவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்பவே அழுத்தமாக இருக்கும். அதுதான் அந்த படத்தோடைய ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே. ஸோ இந்த படத்துலேயும் ஒருவேளை காஜல் அகர்வால் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறத ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் வந்து 3 முக்கியமான நடிகர்கள் வந்து மரணிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து சின்ன கலைவாணர் விவேக், அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் காமெடி நடிகரான மனோபாலா அவர்கள், அப்புறம் இந்தியன் ஃபஸ்ட்டில் நடித்த நெடுமுடி வேணு அவர்கள். இதில் வந்து மனோபாலாவையும் நம்மக்கிட்ட காமிச்சிட்டாங்க, அதே மாதிரி நெடுமுடி வேணு அவர்களையும் காமிச்சிட்டாங்க. ஆனால் சின்ன கலைவாணர் விவேக் வந்து வரவே இல்லை. ஒருவேளை படத்தில் அந்த போர்ஷனை தூக்கிட்டாங்களா, இல்லை ஏஐ வாய்ஸ் மூலமாக அவங்க எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படத்துக்காக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்தியன் 2 இந்த 4 விதமான தளங்களில் தான் பயணிக்க போகுது. இதில் வந்து இந்த 3 பேர் மரணிச்சிருக்காங்க. இதில் வந்து இவ்வளோ பட்ஜெட் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ட்ரெய்லர் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு நெகட்டிவாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியன் 1ல் வந்து படத்தோடைய பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிற்கும். ஏன்னா ஏஆர் ரஹ்மானோடைய மியூசிக் அப்கமிங் டைம் வேறு. அந்த படத்தோடைய ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து அந்த குப்பை வண்டியை வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் வந்து இந்தியா மேப் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இந்தியான்னு ஒரு ஒட்டும், அதுக்கப்புறம் கதை மூவ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஷார்ட் பை ஷார்ட் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க.
இதில் வந்து அனிருத்தோடைய மியூசிக் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சீனோட டெப்த்தை வந்து எலிவேட் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அளவுக்கு வந்து இந்தியன் 2 இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். கோலிவுட் அப்டேட்டில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம், சமீப காலங்களாக இந்த நடிகர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த நடிகைகளுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. சினிமா தேட்டரில் போய் உட்காந்தோம்னா நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு, ஒரே சாம்பல் மேடுகளும் குப்பை மேடுகளும்ன்ற மாதிரி நடிகர்களுக்குள்ளே விவாகரத்து நடக்கிறது ரொம்ப வழக்கமாக போய் ஒரு விஷயமாயிருச்சு. இப்போது இந்த நிலையில் நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவியான ஆர்த்தியை விவாகரத்தை செய்ய போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப வைரலாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்த்தி ரவி அவர்கள் ஜெயம் ரவியை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில். ஏன் அன்ஃபாலோ பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி அரசியல் புரசலாக வந்து ஒரு விஷயம் போய்கிட்டே இருந்துச்சு. அரசியல் புரசலாக போய்கிட்டு இருக்க விஷயம் திடீர்னு அன்ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அப்படி என்னதாயா நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது சமீபத்தில் அந்த சுசித்ரா மேட்ரு வெளியில் வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நடிகரோட நடிச்சிட்டாலே போதும் அவங்களாம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்கப்பா, நீங்கள் எந்த நடிகரை வேணாலும் எடுத்துக்கோ, அவங்களாம் வந்து இவர் கூட நடிச்சிருந்தாங்கன்னா டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நடிகர் தனுஷை தான் சுட்டி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் ஜெயம் ரவி, அதே மாதிரி ஆர்த்தி ரவி, இவங்க 2 பேருடைய பிரிவுக்கும் ஒருவேளை நடிகர் தனுஷ் தான் காரணமா அப்படின்னு அப்படியே வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஒரு கைகலப்பு போயிருந்திருக்கு. அதில் வந்து ஜெயம் ரவி தான் வந்து பிரித்து விட்டுருக்காரு. ஏன்னா தனுஷ் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களும் ஒரு இதில் மீட்டிங்கில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் செம்ம வைரலாகவும் போச்சு. அது அடுத்த ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவங்க 2 பேரும் பிரிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய பொண்ணு. ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து சாதாரண ப்ரொடியூசரில் அவங்க சீரியலில் வந்து அவங்க அம்மா வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ், அவங்களுடைய பெண். ஸோ பண வசதியிலையும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஜெயம் ரவி அவர்கள் அப்படிங்கிறது அவங்க அப்பா எடிட்டர் மோகன். எடிட்டர் மோகன் அப்படிங்கிறது பிறப்பால் ஒரு முஸ்லீம், பழைய நடிகர், மூத்த நடிகர் தங்கவேலு அவர்கள்ட்ட அவர் வேலைக்கு சேர்ந்து அவர் பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே இந்த பேக்ரவுண்டு பின்புலம், அதே மாதிரி அவங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூஸு, அப்புறம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்போவுமே வந்து எனக்கு பேக் போனாக இருக்கிறது என் ஒய்ஃப் ஆர்த்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஜெயம் ரவியை சமீப காலங்களில் அதை விட்டு ஒதுங்கி நிற்கிற இந்த ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இவங்க பிரிகிறது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் சைடு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜெயம் ரவிக்கு ஒரு பக்கம் பக்கபலமாக இருந்த அந்த டீம் இப்போ வந்து இவ்வளோ பிரிகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் சொல்கிறது தனுஷ் தான், தனுஷ்னால தான் இவங்க வந்து பிரிகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒரு குடும்பம் 2ஆக பிரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதோடைய எதிர்கால சந்ததியினர் தான் பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி எங்களோ எந்த ஒரு சந்ததியினரும் பாதிக்காமல் இருந்தாலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இனிமேலும் இது மாதிரியான விவாகரத்து வரவே கூடாது. தமிழ் சினிமாவில் எங்களுக்கு தெரிஞ்சு முதல்ல விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து வச்சது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சீதா அவர்கள். அந்த தம்பதியினர் தான் ஃபஸ்ட்டு வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரிஞ்சு ஆரம்பித்து வச்சாங்க. ஏன்னா பெரிய கப்பல் ரொம்ப வருஷமாக ஒன்றா வாழ்ந்தவங்க, திடீர்னு அவங்க பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ராமராஜன் நளினி அப்படிங்கிற அந்த கப்பல்ஸ் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக போய்கிட்டுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், அவங்களுடைய முதல் மனைவியான வாணி, அவங்களாம் பிரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ அவர் அப்கமிங் டைமில் இருந்ததுனால பெருசாக யாருக்குமே வந்து தெரியல. அதுக்கப்புறம் சரியாக கமல்ஹாசனுடைய லிவிங்கில் இருந்ததுனாலையும் தெரியவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நிறைய நடிகர்கள் இன்க்ளூடிங் வந்து தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தனுஷ் அதே மாதிரி வந்து தனுஷுடைய மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகா எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையாக வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிருக்கு. அதுவும் சினிமா துறையில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே போகுது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியல. இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே இவங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இவங்க பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களோட ரசிகர்களுடைய பர்சனல் லைஃப்பையும் பாதிக்கும். ஒன்று அவங்களோட பர்சனல் லைஃப்பை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா இவங்க பண்ணுற ஒரு விஷயங்களை வெளியில் தெரியாமல் இருக்கணும், அல்லது வெளியில் தெரிகிற மாதிரி காட்டிக்கவும் கூடாது. இது எல்லாத்தையுமே மாற்றினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நெட்டிசன்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோலிவுட் அப்டேட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தளபதி விஜயோடைய அந்த கோட் அப்படிங்கிறது கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். 2026 வந்து நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிற்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னார். இந்நிலையில் போன வருடம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து விஜய் நற்பணி இயக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து தொகுதி வாரியாக 10ஆப்பு மற்றும் 12ஆப்பு படித்த மாணவ மாணவிகள் முதல் 3 இடத்தை பிடித்தவங்களுக்காக வந்து அவங்க கூட்டு அப்புறம் அவங்களுக்கு உண்டான
தேவையான அந்த போக்குவரத்து செலவுகள் எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கும் விதமாக பரிசு தொகையும் கொடுத்து ஒரு ஷீல்டும் கொடுத்து இவர் வந்து உற்சாகப்படுத்தினார். அப்போ அவர் பேசும்போது வந்து நீங்கள் தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதனால் வந்து நீங்கள் யாருக்கு வாக்கு போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கும் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அறிவுறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ விஜயோடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துலையே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முதல் தலைமுறை வாக்காளர்களை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதிகபட்சம் 10% வாக்கு வங்கியை நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வர 28ஆம் தேதி வந்து அவர் வந்து திருவான்மியூரில் இருக்கிற அந்த ராமானுஜம் கன்வென்ஷன் சென்டரில் வந்து தொகுதி வாரியாக இருக்கிற மாணவிகள் எல்லாருக்குமே வந்துட்டு இது மாதிரி வந்து பரிசும் அதே மாதிரி ஊக்கத்தொகையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கட்சி சார்ந்த முக்கியமான சில அறிவிப்புகளும் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதில் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் உரையாற்றுவார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த தடவை 2 கட்டங்களாக நடக்குது. ஒன்று 28ஆம் தேதி, இன்னொன்று வந்து ஜூலை 3ஆம் தேதி அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போன வருடம் நடக்கும்போது காலையில் ஆரம்பித்த அந்த ஃபங்க்ஷன் நைட்டு வரைக்கும் போய்கிட்டே இருந்துச்சு. நைட்டு வரைக்கும் விஜய் வந்து ஸ்டாமினா எல்லாருமே குறைச்சிக்காமல் அவர் வந்து ஃபுல்லாக இருந்து எல்லாருக்குமே வந்து சிரித்த முகத்தோடு எல்லாமே வழி அனுப்பிச்சு விட்டார். ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து 2 கட்டமாக வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் எப்பவுமே வந்து விஜய் படம் அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டத்தின் உச்சத்தில் தான் இருப்பாங்க. சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் கடந்து செல்லும் போது கூட பிறந்த நாளை யாருமே கொண்டாடாதீங்க, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் ஒரு விஷயம், அதனால வந்து பிறந்த நாளாக கொண்டாடாதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொன்னதுனால எங்கேயுமே பெருசாக கொண்டாடவுமே இல்லை. இந்நிலையில் விஜயோடைய பேச்சு கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய பேச்சு மாதிரி சொல்லுக்கு இணங்க ரசிகர்கள் வந்து பேச்சு எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே நீடிக்கிற இதே காரணத்தினால தான் என்னவோ தெரியல, அதிமுக ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியார் தலைமையில் அவருக்கு தெரிஞ்ச நெருக்கமான உறவுகள் மூலமாக கூட்டணியை வச்சுச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மக்களவை தொகுதியில் வந்து எப்படின்னாலும் வாக்கு வங்கி சரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் பாஜக அதிமுக பிரிஞ்சது தான். அது மாதிரி எதுவும் பிரிஞ்சிடக்கூடாது, இந்த தடவை விஜயை கையில் போட்டுக்கிறணும், எப்படியாவது வந்து 2026 ஆட்சி மாற்றம் யார் வேணாலும் இருக்கலாம், அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்வன் படத்துடைய ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணுறாங்க நிறைய கட்சிகள். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு இன்னுமே வந்து ரசிகர்கள் எல்லாமே கோட்டு படம் எப்போ சார் எங்களுக்கு அந்த அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் விஜய் என்கிற மிகப்பெரிய ஆளுமை தமிழகத்தின் அழிக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது வந்து இது மூலமாக நல்லாவே தெரியுது. கோலிவுட் அப்டேட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா நடிகை தமன்னா அவர்கள் இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அறிவிச்சிருக்காங்க. அதுவே வந்து பல ரசிகர்கள் நெஞ்சில் வந்து கனத்த இதயத்தோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா தமன்னா அவர்கள் வந்து காரணம் என்ன அப்படின்னா தமன்னா அவர்கள் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு ஒரு பேன் இண்டியா ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய படங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஓரளவுக்கு ஆவரேஜ் சக்ஸஸும் இருக்குது. அந்த இடத்துல இப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போதே ஒரு இது இருந்துச்சு. இந்நிலையில் அவங்களுடைய ஒரு சப்ஜெக்ட் வந்து பள்ளி பாட புத்தகத்தில் வந்ததுனால பெற்றோர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அது எங்கன்னா பெங்களூரில் ஹப்பார் அப்படிங்கிற இடத்துல சிந்த் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அதில் வந்து ஒரு பாடம் மக்களின் வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல நடிகை தமன்னாவுடைய வாழ்க்கையை வந்து வரலாறு ஏதோ போட்டிருக்காங்க போல். இதை வந்து அங்கே இருக்கிற பெற்றோர்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமன்னா பற்றி நாங்கள் தெரிஞ்சு என்னையா பண்ண போகிறோம், எங்களுக்கும் தமன்னாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் அதே மாதிரி இந்த பாடப்புத்தக கழகத்துலலாம் வந்து நிறைய ஆசிரியர்களாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சு தான் இந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா நீங்கள் தமன்னாவை எழுதுகிற அளவுக்கு தமன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் எப்படி வந்து ஒரு பாடப்புத்தகத்தில் படிக்கிற பிள்ளைக்கு வந்து அது அந்த ஒரு விஷயம் புரியும்? அவங்க வந்து ஒன்று அரசியல் முன்னெடுப்பில் ஏதாவது நிகழ்த்தியிருந்தாங்களா, இல்லை வந்து சமூக சேவகம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இல்லை. ஒன்றுவா நூ காவாலாயான்னு பாட்டு பாடிக்கிறாங்க. அது ரசிகர் என்டர்டெயின்மெண்ட்டு அவங்க என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ரைட்டு, அதோட முடிஞ்சு போச்சு. அதை பாடப்புத்தகத்தில் போட்டு படிக்கிற பிள்ளையை போய் கெடுக்கலாமா அப்படின்னு தான் வந்து இப்போ பெற்றோர்கள் கட்டும் கொந்தளிப்பில் இருக்காங்க. இது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு சம்பவமே வந்து
யாராவது ஒருத்தவங்களுடைய பாடப்புத்தகத்தில் ஒரு நடிகரை பற்றி போட்டு அதுக்கப்புறம் அது ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்திருக்கு. இது வேணும்னே வந்து இந்த பாடப்புத்தகம் எல்லாமே திருத்துற அந்த ஆசிரியர்கள் வேணும்னே பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஏன்டா நாங்கள் ஏற்கனவே படிக்கிறதே வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் கொடுத்த மெக்காலே கல்வி சிஸ்டம், அது எதுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பறிவே இல்லாமல் எதை என்ன சொல்ல வரங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு அடிப்படையாக புரிய வைக்கிறதுக்கு படிப்பு வேணும் அப்படின்றதுக்காக மெக்காலே என்ன பண்ணாருன்னா இந்த தேயிலை தோட்டத்தில் கூட்டு வைக்கிறதுக்காக வந்து படிப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து புகுத்தினார். இப்படி படிங்கடா, நான் என்ன சொல்ல வரேங்கிற புரிஞ்சுக்கடான்னு சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் அதையே பிடிச்சிக்கிட்டு இன்னும் அந்த காலத்திலே இருக்கிற மாதிரியே இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? முதல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றுங்கடா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து நடிகையோட படத்தை போட்டு வச்சுட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் பெருசாக புஷ் பண்ணி படிங்கடா அப்படின்னு சொன்னால் எங்கள் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுது? ஏற்கனவே வந்து செல்ஃபோனு நெட்டு அது இதுன்னு வந்து எவனுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல வந்து ஒரு கதையை கூட படிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து இவர் தமன்னா படத்தை போட்டு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு பெரிய கொந்தளிப்பே ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். கோலிவுட் அப்டேட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அஜித் அவர்கள் விடாமுயற்சிக்காக அசர்பைஜானுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுக்கு இடையில தான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த படத்துக்காக கர்நாடகா ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டிக்கு அவர் போயிட்டார் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லாருக்குமே ஒரு ஐயம், ஏன் அப்படின்னா விடாமுயற்சி படத்தை அஜித் இன்னுமே முடிக்கவே இல்லை. இதுக்கு இடையில் எப்படி குட் பேட் அக்லிக்கு வந்து இவர் வந்து கால் ஷீட் கொடுத்து நடிக்க போனார், அதில் இருக்கிற கண்டினியூட்டி இதில் இருக்கிறது மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பார்க்கும்போது எப்போவுமே வந்து மகிழ் திருமேனி அவர்கள் அவருடைய படத்தை வந்து ரொம்ப 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 டெட் ஸ்லோவாக தான் எடுக்கக்கூடியவர். அவர் நினச்சது ஒன்று வரணுன்றதுக்காக நிறைய மெனக்கிடக்கூடியவர். இதனால் தயாரிப்பாளர் தரப்பில் இருந்துமே நிறைய பட்ஜெட் போகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் படம் தொடங்கிய நாள் முதலே அஜித் அவர்களுக்கும் மகிழ் திருமேனி அவர்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அதாவது மகிழ் திருமேனி ஒரு விஷயம் ஷார்ட்ஸ் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கேட்குறாராம், அதுக்கு வந்து அஜித் வந்து வேறு மாதிரி சொல்கிறாராம். இல்லை ஒரு கதையை வந்து ஒரு சீனை வந்து அஜித் இந்த மாதிரி மாற்ற சொல்கிறாராம், ஆனால் இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி சொல்கிறாராம். ஸோ இது மாதிரி கான்ட்ரவர்ஷியலாகவே போய்கிட்டே இருக்கிறதுனால தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இந்நிலையில் தான் வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டே இருக்குது, இதை நம்ம வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அஜித் அவர்கள் ஒரு சின்னதாக பிரேக் விட்டுட்டு இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த படத்துக்காக உள்ளே நடிக்கிறதுக்காக வந்தார் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இன்றைக்கி அந்த படத்துடைய அப்டேட் ஒன்றும் வெளியாகவும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிலையில் அஜித் அவர்கள் சமீபத்தில் விடாமுயற்சியில் வந்து அந்த ஆரவை வந்து லைவாக வந்து அந்த கார் சேசிங் சீன்ஸ் எல்லாம் போட்டு செம்ம ட்ரெண்டிங்காக போச்சு, எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ 6 நிமிட வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அஜித் அவர்கள் வந்து ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட 225 கிலோமீட்டர் வேகத்தில் ரேஸில் வந்து கலந்துக்கிற மாதிரியான வீடியோஸ் போயிட்டுருக்கு. அஜித் அவர்கள் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு காரணமே அவர் வந்து ஒரு ரேசர், அவர் பைக் ரேசர். அந்த பைக் ரேசருக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப் சம்பாதிக்கணும், அதுக்கு பணம் வேணும். அந்த பணத்துக்காக தான் அவர் வந்து மாடலிங்கில் உள்ளே வரணும், மாடலிங்கில் உள்ளே வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா உள்ளே வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அஜித் அவர்களுக்கும் எஸ்பிபி சரண் அவர்களும் பள்ளி தோழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம புஸ்தகம்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு படத்துக்காக எஸ்பிபி சரணுடைய தந்தையான மறைந்த திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ரெஃபர் பண்ணார். ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் சினிமாக்குள்ளேயே வர ஆரம்பித்தார். ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து சினிமா தான் அவர் வந்து தூக்கி விட்டுருக்கு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே அதிக தோல்வி படங்களை கொடுத்தவர் அஜித் மட்டும்தான். அதே மாதிரி அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் மன்றங்களும் சரி, அளவுக்கு அதிகமான ரசிகர்களை வச்சிருக்கிறவரும் இப்போதைக்கு வந்து அஜித் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு தாவிட்டார். ஸோ இனிமேல் அவர்களை ரசிகர்கள்னு சொல்ல முடியாது, அவங்களை வந்து அரசியல் தொண்டர்கள் தான் சொல்லி ஆகும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போது விடாமுயற்சியோடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்த கோலிவுட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயக்குனர் எஸ்எஸ் ராஜமௌலி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பாகுபலி ஒரு படம், ஏகப்பட்ட படங்கள் எடுத்துட்டாரு. சமீபத்தில் வந்து அந்த RRR படம் வந்து ஆஸ்கார் அவார்டே வாங்கிருச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த நாட்டு பாட்டு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்நிலையில் ஆஸ்கார் அந்த விருது குழு வந்து அதில் கலந்துக்கிறதுக்காக எஸ்எஸ் ராஜமௌலி அவர்களுக்கும் அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவர்களுக்கும் வந்து
அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆஸ்கார் விருது அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய சினிமா துறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த விருதில் வந்து இவங்களுக்கு வந்து அழைப்பு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெருமையான விஷயமா வந்து ஆந்திர மாநிலங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழ் சினிமாவிலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் இன்னும் சில இயக்குநர்கள் வந்துட்டு அந்த ஆஸ்கார் விருதுக்கான பரிந்துரை குழுவில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எஸ் ராஜமௌலி அவர் வந்து தனியாக அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்குனார். அவர் வந்து எப்போவுமே அந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற படத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இல்லாமல் தெலுங்கு மசாலா ப்ளஸ் பீரியட் ஃபிலிம், அந்த பீரியட் ஃபிலிமில் ஒரு நேர்த்தி, அதுக்குண்டான ஸ்கெட்சு, அதுக்குண்டான அந்த ப்ரீ பிளான்டு ஒர்க்கு, இதுதான் வந்து எஸ் ராஜமௌலியோடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அப்படி ஒரு வெற்றியை கொடுத்ததுனால தான் என்னமோ தெரியல, அந்த பாடலான நாட்டு சாங் வந்து அவருக்கு வந்து அந்த படக்குழுவினருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இந்த அங்கீகாரம் அதோடு இல்லாமல் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த விருது வழங்கும் அந்த குழுவில் இவங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. இதில் அவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த RRR படத்துடைய ஆடை வடிவமைப்பாளரான ரமா ராஜமௌலி அவர்கள், அதாவது இவருடைய மனைவி, அவங்களுக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கு கூடுதல் செய்தி. ஸோ ஒரு படம், அந்த படத்துடைய வெற்றி அது வந்து ஒரு நல்ல எலிவேஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கே போயிடும். ஏன்னா ஆஸ்காருக்கு வந்து ஹாலிவுட்லேயே ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பறந்துபட்ட நடிகர்கள் இருக்கும்போதும் எதுக்கு எஸ் ராஜமௌலிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் மணிரத்னம் அவர்களுக்கு கொடுக்கணும்? ஏன்னா அவங்களுடைய ஏஸ்தெட்டிக் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது அது உள்ளே இருக்கிற அந்த ஒரு ரம்மியமான விஷுவல்ஸ் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்ல, அதுதான் வந்து ஆஸ்கார் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்த இடத்துல எஸ் ராஜமௌலி இதெல்லாம் கொடுக்குறது இந்திய திரையுலகமே வந்து அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. கோலிவுட் அப்டேட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க மீன்கள் படத்துடைய தயாரிப்பாளரான ஜே சதீஷ்குமார் அவர்கள் செக் மோசடி வழக்கில் கிட்டத்தட்ட 6 மாதம் சிறை தண்டனை நீதிமன்றம் விதிச்சிருக்கு அப்படிங்கிறத முக்கியமான செய்தி. ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் வந்து ஜெகன் போத்ரா அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 3 காசோலைகளாக 97 லட்சம் ரூபாய் வந்து கடனாக வாங்கியிருக்காரு. அந்த கடனை வந்து அவர் திருப்பி அடைக்கவே இல்லை. இந்நிலையில் வந்து 2017 அந்த பிரதிவாதி வந்து அவங்க மேலே வந்து செக் மோசடி வழக்கு கொடுத்துருக்காரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஃபைனலாக வந்து ஜே சதீஷ்குமாருக்கு வந்துட்டு 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அபராதமும் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் இந்த அளவுக்கு நஷ்டத்துக்கு போகிறாங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கணும் இல்லையா? இவங்களுக்கு எப்படின்னா, அமைப்பு சாரா ஒரு அங்கீகாரம் எங்கேயுமே வந்து தொழிலாளர் நல வாரியம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாதனால பேங்க்கில் லோன் வாங்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காகவே வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கிற ஃபைனான்சியர்ஸ்ட்டை இவங்க வாங்கி அதை வந்து இவங்க ரொட்டேஷனில் விட்டு அந்த படம் ஜெயிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அது லாபம், ஜெயிக்கலை அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் திரையுலகத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்களுடைய மிகப்பெரிய ஆதங்கமாகவே இருக்குது. இந்நிலையில் ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம், அந்த படத்துக்காக ஃபண்டு ரெடி பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், ஆனால் அவருக்கு வந்து அதுக்கு லாபம் கொடுத்துச்சா அப்படிங்கிறது இல்லை. சமீபத்தில் கூட கடைசி விவசாய படத்தினால எனக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு தான் விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. இது நல்ல படம் சொல்லி யாருமே ஆதரவு தரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் வந்து கமர்ஷியல் படம் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்களின் ரசனை வந்து ஒரு வேளை மாறி இருக்கும் பட்சத்தில் தயாரிப்பாளர்கள் பிழைக்க வழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலிவுட் பக்கம் இருக்கிற தயாரிப்பாளர்களுடைய மிகப்பெரிய புலம்பலாகவே இது இருக்குது. இதைத்தான் அடிக்கடி வந்து மேடை பேச்சுகளை எப்போவுமே வந்து மூத்த தயாரிப்பாளரான கே ராஜன் அவர்கள் எங்கே போனாலும் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் பேசிப்பார். நடிகர்கள்லாம் நீங்கள் சம்பளத்தை கம்மி பண்ணுங்கள், உங்களால் எங்களுக்கு பாதி இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தெல்லாம் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறது சில நேரங்களில் வந்து நமக்கே வந்து ஒரு கடுப்பாகிற மாதிரி இருக்கலாலும், ஆனால் அவர் பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்மை. இல்லைன்னா இன்றைக்கி ஜே சதீஷ்குமார் மாதிரியான ஆட்கள் வந்து 6 மாத சிறை தண்டனைக்கும் செக் மோசடி வழக்கில் வந்து கைது செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் கோலிவுட் தயாரிப்பாளர்கள் பக்கம் இருக்கிற ஒரு முக்கியமான பேச்சாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கோலிவுட் அப்டேட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர் வந்து தெலுங்கில் 2003 குறும்பு அப்படிங்கிற அந்த படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் வந்து பில்லா அப்படிங்கிற அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணி அவர் செம்ம அப்புறம் 6 வரிசையாக வந்து அவரோட கரியரில் நிறைய ஹிட்டு கொடுத்தா, அதுக்கப்புறம் நிறைய சரிவையும் சந்தித்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஹிந்தியில் வந்து ஷேர்ஷா அப்படிங்கிற ஒரு படத்தையும் பண்ணார். இந்நிலையில் அதர்வாவுடைய தம்பியாக இருக்கிற ஆகாஷ் அதர்வா அப்படி இருக்கார் இல்லையா, அவருடைய
அதர்வாவுடைய தம்பியாக இருக்கிற ஆகாஷ் முரளியை வந்து வச்சு இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கு பெயர் நேசிப்பாயா அப்படிங்கிறதான். இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துடைய தயாரிப்பாளரான சேவியர் பிரிட்டோ. சேவியர் பிரிட்டோ யாருன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து மாமா வழி சொந்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதாநாயகனாக இருக்கிற அந்த ஆகாஷ் முரளி இருக்கார் இல்லையா, அவருக்கும் இவர் வந்து மாமனார். ஏன்னா அவருடைய மகளை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது கூடுதல் செய்தி. இதனாலேயே வந்து இந்த நேசிப்பாயா படத்தின் மூலமாக வந்து அதர்வாவுடைய தம்பி வந்து அறிமுகமாகிறார். அதர்வா அப்படிங்கிறது மறைந்த கதாநாயகனான முரளி அவர்களின் பையன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்நிலையில் அடுத்து இவர் உள்ளே வராரு அப்படிங்கிறதுக்காக அதர்வா மாதிரி இருப்பாரா, ஸ்மார்ட்டாக இருப்பாரா, நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் பக்கம் ஒரு எதிர்பார்ப்பு ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதர்வாவுக்கு வந்து பெண்கள் மத்தியில் ரசிகர்கள் ஜாஸ்தி. அது மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பையே இந்த இது உருவாகியிருக்கு. இன்னொரு பக்கம் விஷ்ணுவர்தன் நிச்சயமாக ஒரு ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால் வந்து அவர் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் விட்டுட்டு ஒரு லவ் சப்ஜெக்டை அவர் எடுத்திருக்காரு. ஸோ ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் ஸ்டைலில் கூட ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்தாருனாலும் கூட ஓடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர் என்ன மாதிரியான ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்டை இப்போ டச் பண்ண போகிறாருங்கிறது தெரியல. ஏன்னா விஷ்ணுவர்தனுக்கு கம்பேக்காக இந்த படம் இருந்தே ஆக வேண்டியதில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ போட்டிகள் இயக்குநர்களுக்குள்ளேயும் தயாரிப்பாளர் கிடைக்கிறதுலையும் இந்நிலையில் விஷ்ணுவர்தனுக்கு ஒரு கம்பேக்காக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்கள் வட்டாரத்திலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தோடைய கோலிவுட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் விளாவரையாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். மேலும் அடுத்த வாரம் இருக்கிற கோலிவுட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவபாலன்.